ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் பாயிண்ட் தியரியில ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சில கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இது பார்ட் 2 வீடியோ. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஹைபிரிடைசேஷன்ங்கிற ஒரு கான்செப்டை வேலன்ஸ் பாயிண்ட் தியரி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுது, டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸுக்கு எப்படி ஹைபிரிடைசேஷன் கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸுக்கு எப்படி ஹைபிரிடைசேஷன் கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அது போக இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ், அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் இன் ஆக்டாஹெட்ரல் அதில் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னர் ஆர்பிட்டால் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்னா என்னன்னா, அந்த D2 முன்னாடி வரும். சும்மா ஒரு ஹிண்ட்டுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ்னா என்னன்னா, இந்த D2 கடைசியில் வரும். இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னா, இந்த ஹைபிரிடைசேஷனை பார்த்தாவே நீங்கள் சொல்லணும் இது அவுட்டர் ஆர்பிட்டால் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். இதை பார்த்தா என்ன சொல்லணும்னா இன்னர் ஆர்பிட்டால் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். இந்த ஹைபிரிடைசேஷனை ஸ்ட்ராங் லிகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஃபார்ம் பண்ணணும். இந்த ஹைபிரிடைசேஷனை வீக் லிகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஃபார்ம் பண்ணணும். இப்போ இது ஸ்ட்ராங் லிகண்ட் வீக் லிகண்ட்ங்கிறத நம்ம ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ல இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி ஹிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய டிரான்சிஷன் எலமெண்ட்ல 3D சீரீஸ் இருக்கு இல்லையா, 3D சீரீஸ்ல இருக்கக்கூடிய மெட்டல்ஸ்ல எது இதெல்லாம் இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும், எது இதெல்லாம் அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கிறத ஒரு ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம் இருக்கு இல்லையா, D1 D2 இது ஆல்வேஸ் இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸை தான் ஃபார்ம் பண்ணும். அப்படின்னா என்னன்னா, அதோடைய ஹைபிரிடைசேஷன் எப்பயுமே D2sp3 இருக்கும். வெதர் த லிகண்ட் வீக் ஃபீல்டு ஆர் ஸ்ட்ராங் ஃபீல்டு. ஓகேவா, அதை பற்றி நீங்கள் இது எல்லா லிகண்டும் எல்லா ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்டும் இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் நான் ஒன்றும் சொல்லவே இல்லை. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா D1 D2 3 ஆல்வேஸ் இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் தான் இருக்கும். லிகண்டை பற்றி கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா அது வீக் லிகண்டாக இருந்தாலும் ஸ்ட்ராங் லிகண்டாக இருந்தாலும் டசன்ட் மேட்டர். லைக் வைஸ் D8 D9 D10 நிக்கல் காப்பர் ஜிங்க் ஆல்வேஸ் ஃபார்ம் அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் வெதர் லிகண்ட் இஸ் வீக் ஃபீல்ட் ஆர் ஸ்ட்ராங் ஃபீல்டு. இப்போ இதை ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு இந்த ஏரியாவில் கேட்பாங்க D4 D5 D6 D7. நீங்கள் இந்த 3D சீரீஸில் பார்த்தீங்கன்னா இதுல கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணதாக இருந்தாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாமில் இருந்தால் ரெஃபர் பண்ணாலும் சரி, இங்கே தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா D4 D5 D6 D7 குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த 10 மெட்டல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும். இது என்ன பண்ணோம், அட்டாச் ஆயிருக்க லிகண்ட் வீக் லிகண்டா வீக் ஃபீல்ட் லிகா இருந்துச்சுன்னா அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஒரு ஹிண்ட் இதை வச்சுக்கிட்டு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்து எப்படி ஹைபிரிடைசேஷன் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸுக்கு ஃபார்ம் பண்ணலாம், எது இதெல்லாம் இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸில் ஹைபிரிடைசேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸில் ஆக்டாஹெட்ரலில் எப்படி ஹைபிரிடைசேஷன் கால்குலேட் பண்ணுறாங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் D2sp3 எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைபிரிடைசேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கொடுத்துருக்க மெட்டல் அதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கணும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா கோபால்ட் கொடுத்துருக்காங்க. அதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d7 4s2. இதை அதோடைய ஆர்பிட்டால்ஸில் ஃபில்அப் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணுற மெத்தடு. இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா காப்பர் 3+. காப்பர் 3+னா இது D6 சிஸ்டம். காப்பர் 2+னா D7 எலக்ட்ரான், D7 சொல்லலாம். இது காப்பர் 3+ இருக்கிறதுனால D6 ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாச் ஆயிருக்கக்கூடிய லிகண்ட் பார்க்கணும். லிகண்ட் ஸ்ட்ராங் லிகண்டா வீக் லிகண்டான்னு பார்க்கணும். இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் லிகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் லிகண்டோட அட்வான்டேஜ்னா பேர் அப் எபிலிட்டி இருக்கும். இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை பேர் பண்ணி விடும். அப்போது இங்கே எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, 6 எலக்ட்ரான் இருக்கு. அப்போது இது பேர் பண்ணி விட்டுரும். 6 எலக்ட்ரான் பேர் ஆயிரும். அங்கே சிங்கிள் எலக்ட்ரான் எதுவுமே இல்லை. அப்போது வரக்கூடிய லிகண்ட்ஸ் இங்கே ஃபில் ஆகும். 3 4
5 6. அப்போ எங்க எந்த இடத்துல அந்த லிகண்ட் போய் அப்ரோச் பண்ணுதுன்னா இங்கே D2 இங்க இருக்கக்கூடிய sp3. ஸோ ஹைபிரிடைசேஷன் பார்த்தீங்கன்னா D2sp3. இந்த D2 வந்ததுன்னா என்ன சொல்லுவோம், உள்ள வந்துச்சுன்னா இது இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸப்ஷன் சொல்லலாம். இது வந்து எந்த மாதிரி எக்ஸாம்பிள் கேட்பாங்கன்னா சிஎஸ்சிஆர் நெட் கேட் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடியது கேட்பாங்க. பட் உங்களுக்கு கியூரியஸுக்காக நான் இது இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸோடைய ஹைபிரிடைசேஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த காம்ப்ளெக்ஸோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த மெட்டலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 2+. அட்டாச் இருக்கக்கூடிய லிகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் மூலமாக நம்மளுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்டாக இருந்துச்சுன்னா அதோட எபிலிட்டி என்ன, பேர் பண்ணி விடும், பேர் அப் பண்ணும். அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்பர் தெரிஞ்சிருச்சு, லிகண்டுடைய நேச்சர் தெரிஞ்சிருச்சு. இப்போ கோபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா D7 சிஸ்டம், 3D7 சிஸ்டம். இப்போ எத்தனை எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம், 1 2 3 4 5 6 7. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும்போது எப்படி இருக்கும், only 7 electrons. Yeah, 7 electrons. ஆனால் நம்ம அட்டாச் இருக்கக்கூடிய லிகண்ட் பார்த்தீங்கன்னா பேர் நேச்சர் இருக்கு. அப்போ பேர் பண்ணிவிடும். இப்போ என்ன பண்ணணும், ஆனால் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் தனியாக இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரானை வந்து எங்கே கொண்டு போய் ஆக்குப்பை ஆகும்னா 5s சிஸ்டத்தில் போய் ஆக்குப்பை ஆகும், 5s ஆர்பிட்டால போய் உட்காந்துக்கும். இது ஒரு எக்ஸப்ஷன். இந்த மெட்டல் காம்ப்ளெக்ஸில் இது ஒரு எக்ஸப்ஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வரக்கூடிய லிகண்ட்ஸ் வந்து இங்கே அப்ரோச் பண்ணிக்கும். அப்போ D2 s ஆர்பிட்டால் 3p. இதனோட ஹைபிரிடைசேஷன் பார்த்தீங்கன்னா D2sp3. இந்த ஒரு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இந்த ஒரு சிங்கிளா இருக்கும் D7 சிஸ்டத்தில் 6 எலக்ட்ரான் இங்கே பேர் ஆயிரும், இன்னொரு எலக்ட்ரான் இருக்கும். இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து 5s ஆர்பிட்டாலில் போய் உட்காரும். இது ஒரு எக்ஸப்ஷன். இந்த ஒரு மெட்டல் காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி அன்ஸ்டேபிள். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா லேப்ல வந்து ஒரு இனட் அட்மாஸ்பியர்ல தான் சிந்தசைஸ் பண்ணுவாங்க. இது ஒரு எக்ஸப்ஷன், உங்களுடைய கெமிஸ்ட்ரி நாலேஜுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸில் ஒரு ஹிண்ட் வேர்டு என்ன பார்த்தீங்கன்னா வீக் ஃபீல்ட் லிகண்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் தி வீக் ஃபீல்ட் லிகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஃபார்ம் பண்ணுன்னா அவுட்டர் ஆர்பிட்டல் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா D8 D9 D10 சிஸ்டம் கம்ப்ளீட்டாக இது அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும், எய்தர் வீக் ஃபீல்டு ஆர் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். இப்போ D4 D5 D6 D7 உங்களுக்கு ஹிண்ட்னு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, அது வந்து வீக் ஃபீல்ட் லிகண்டாக இருந்துச்சுன்னா அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும். இந்த இங்கே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா, D4 D5 D6 D7 சிஸ்டம் வீக் ஃபீல்ட் லிகண்ட் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அவுட்டர் ஆர்பிட்டால் தான் ஃபார்ம் பண்ணும். இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த கொடுத்துருக்கக்கூடிய மெட்டல் இந்த காம்ப்ளெக்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட். கொடுத்துருக்கக்கூடிய லிகண்ட் ஃப்ளூரின் வந்து ஒரு வீக் ஃபீல்ட் லிகண்ட். இப்போ எப்படி இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இங்கே ஆர்பிட்டலில் ஃபில் ஆகுதுன்னு பார்ப்போம். கோபால்ட்டுடைய ஆக்சிடேஷன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா D2 3D7 சீரீஸில் இருக்குது. 3D7 4s2 இருக்கும். இதனுடைய அட்டாமிக் நம்பர் 27. இப்போ இதில் நம்ம ஃபில்அப் பண்ணோம்னா 1, இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான். இது வந்து பார்த்தீங்கன்னா 3D 4s 4p 4d. இப்போ சாரி இங்கே D7 சிஸ்டம். ஆனால் இங்கே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 3+. அப்போ எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், D6 இருக்கும். மொத்தம் 6 எலக்ட்ரான் இருக்கும். 1 2 3 4 5 6.
ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2+ இருந்துச்சுன்னா D7 சிஸ்டமாக இருக்கும், 2 எலக்ட்ரான் போயிடும். ஆனால் 3+ இருக்கனால 3 எலக்ட்ரான் போயிடும். அப்போது மொத்தமாக எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது? மொத்தம் 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. இப்போது அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அட்டாச் ஆகக்கூடிய லிகெண்டை பற்றி பார்க்க போகிறோம். லிகெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஃபீல்ட் லிகெண்ட். இதுக்கு வந்து பேரிங் எனர்ஜி இருக்காது. அப்போ என்ன ஆகும்னா இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படியே இங்கேயே இருக்கும். இது எங்கன்னா இங்கே வந்து அப்ரோச் பண்ணும் அடுத்த ஆர்பிட்டாலில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா sp3d2 இந்த d2 வந்து கடைசியில் வரும். இது வந்து 4d ஆர்பிட்டால்ஸில் வந்து அப்ரோச் பண்ணும். ஸோ இதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா sp3d2. நான் சொன்னேன் d2ன்னு வந்துச்சுனாவே அது வந்து d2 கடைசியில் வந்தாவே அது வந்து அவுட்டர் ஆர்பிட்டால் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? இது கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் காம்ப்ளெக்ஸ் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா இதனுடைய இந்த காம்ப்ளெக்ஸுடைய ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா சும்மா உங்களுக்கு கால்குலேஷனுக்காக ரீகால் பண்ணுறதுக்காக சொன்னோம். இது வந்து நியூட்ரல் காம்பவுண்ட். இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த ஈக்குவல் டு இந்த மேலே இருக்கு இல்லையா, அதை வந்து பிராக்கெட்டுக்கு இந்த பக்கம் போட்டுக்கணும். ஏன்னா முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஹவு டு கால்குலேட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இந்த மெட்டலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா +1 ஸ்டேஜில் இருக்குது. +1 அப்போ +1னா என்ன? இது வந்து ஒரு D7 சிஸ்டம், மேங்கனீஸ் அயன். D7 சிஸ்டம். இதே F2+ என்ன சொல்லுவோம்? 3d6 சொல்லியிருப்போம். அப்போ F +னா 3d7 7 எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதை ஃபில்அப் பண்ணலாமா? இப்போ F அயன் + ஸ்டேஜில் இருக்கு. இது வந்து காம்ப்ளெக்ஸுக்கு நம்ம ஃபில்அப் பண்ணும்போது இது அட்டாச் இருக்கக்கூடிய லிகெண்ட் இருக்கு இல்லையா, லிகெண்ட் வந்து ஒரு வீக் ஃபீல்ட் லிகெண்ட். அப்போ இதனுடைய பேரிங் எபிலிட்டி இருக்காது. இப்போ பேரிங் எபிலிட்டி இதில் இருக்காதனால இது வந்து இந்த இடத்துல அப்ரோச் ஆகும், இந்த இடத்துல போய் ஆக்குபை பண்ணிக்கும். அப்போ பாருங்க, இந்த இடத்துல ஃபில் ஆகிக்கும். அப்போது இது வந்து என்ன சொல்லுவோம்? sp3d2. இங்கெல்லாம் இந்த லிகெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் போய் அட்டாச் ஆகிக்கும். ஓகேவா? இங்கே D2 கடைசியில் இருக்கிறனால நம்ம இது என்ன சொல்லுவோம்னா அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோதான் இன்னர் ஆர்பிட்டால் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸுக்கும் அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து பேசிக் மெட்டல் காம்ப்ளெக்ஸை பற்றி தான் கேட்பாங்க. ஆக்டாஹெட்ரல்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஹைபிரிடைசேஷன் மெத்தட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களுடைய என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸை மேக்ஸிமம் ட்ரை டு சால்வ். And thank you very much. Let's learn together and grow together. Thank you very much.